வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பலாப்பழ விதையில் வந்து ஒரு சுசியம் தாங்க நம்ம வந்து செய்ய போகிறோம். பலாப்பழம் வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து அந்த விதையை வந்து வாங்கிட்டு அந்த தோலை எல்லாத்தையும் நீக்கிட்டு குக்கரில் வச்சு நம்ம வந்து தண்ணி தேவையானதை வச்சு நல்லா ஒரு 3 விசில் வர்ற அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மலர் பக்குவத்துக்கு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கணும். 3 விசில் வச்சாலே போதுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெடித்து வர்ற அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கணுங்க. ஏன்னா வந்து நம்ம மத்து வச்சு நல்லா அதை வந்து குத்தி எடுக்க போகிறோம். நல்லா ஒரு மாதிரி குறைக்குறனா அளவுக்கு நம்ம வந்து இதை மாதிரி எடுக்கணும். தேங்காய் துருவல் வந்து ஒரு கப் அளவுக்கும், ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காயும் நான் வந்து பிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெல்லம் வந்து 2 வெள்ளைக்கட்டி வந்து நல்லா நுணுக்கி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா மற்ற வச்சு நல்லா குத்திக்கணுங்க. ஏன்னா மிக்சியில் போட்டால் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து மத்து வச்சு இல்லைனா கரண்டியை வச்சு கூட நல்லா குத்திக்கலாம். இந்த பதத்துக்கு நம்ம வந்து நல்லா குத்திக்கணுங்க. பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம தேங்காய் துருவல், வெல்லம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிணைஞ்சிக்கணுங்க. இது நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏலக்காய் போட்டு நல்லா இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்க போகிறோங்க. உருண்டை ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி வச்சுட்டு நம்ம எப்படி வந்து சுசியத்துக்கு வந்து செஞ்சோமோ அதே மாதிரி தாங்க இதுவும் நல்ல சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம வந்து வச்சுக்கலாம். எல்லாருமே சாப்பிட்லாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா சூப்பராக இருக்கும். எல்லா பேரும் நல்லா சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து மைதா மாவு தாங்க இது வந்து நம்ம தேவையானது சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கணுங்க. ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மைதா மாவு சேர்த்து தேவையானது தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து கரைசிக்கணுங்க. ஏன்னா கட்டிப்படாமல் நல்லா கரைசிக்கணும். உப்பு வந்து தேவையானது நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து நான் பலாப்பழ விதையில் வந்து உப்பு நம்ம வந்து சேர்த்துக்க தேவையில்லை, இதில் மட்டும் சேர்த்தா போதும். நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இதை வந்து கரைசி விட்டுறணுங்க. அப்போ தான் நம்ம வந்து போட்டு எடுக்கும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்து வச்சு மாவு வந்து இந்த அளவுக்கு தேவையானது நம்ம வந்து எடுத்துக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா காயட்டும். எண்ணெய் வந்து தேவையானது நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா காயட்டும். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக இந்த மைதா மாவில் வந்து முக்கி எடுத்து நம்ம வந்து போட்டுக்க வேண்டியதாங்க. இந்த மாதிரி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். சிம்லேயே வச்சு வேகட்டுங்க. ஏன்னா இந்த கீழே வந்து ரொம்ப அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இந்த பதத்துக்கு நம்ம வந்து இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒன்று ஒன்றா திருப்பி இந்த சைடு உள்ளதையும் நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா ஹெல்த்தியானதும் கூடங்க, நல்லா சூப்பராக இருக்கும்.
நல்லா கொஞ்ச நேரம் இந்த சைடு எல்லாமே நல்லா வேகட்டும். போதும், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த பதத்துக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிறதையும் நல்லா போட்டுக்கலாங்க. நல்லா மாவில் நல்லா முக்கி எடுத்து நம்ம வந்து அதை போடணுங்க. சூப்பரான டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான சுசியம் வந்து பலாப்பழ விதையில் வந்து ரெடி ஆயிடுச்சு. நன்றி.